وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. نحمده ونشكره ونستعينه ونستغفره ونتوب إليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ند له ولا ضد له، وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அவனுடைய அளப்பெரிய கருணையினால் நாம் இங்கே ஜுமா பிரசங்கத்தின் விளக்க உரைக்காக தமிழாக்கத்துக்காக குழுமிருக்கின்றோம். நாம் இங்கே கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அல்லாஹு தாலா நம்முடைய நன்மையின் பட்டோலையில் எழுதுவானாக, பதிவு செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய தமிழகத்தை தொடங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமிக்க மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். அது நம்மை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. நம்மில் சிலர் பாராமுகமாக இருக்கிறார்கள், சிலர் அந்த மாதத்தை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆவலாக எதிர்நோக்கியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மாதத்தை நாம் எவ்வாறு வரவேற்கப் போகிறோம்? தூய்மையான மனதோடு, அப்பழுக்கற்ற இதயத்தோடு, பாவம் இல்லாத இதயத்தோடு வரவேற்கப் போகிறோமா, அல்லது பாவம் நிறைந்த உள்ளத்தோடு பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பின்னால் அதற்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அந்த மாதத்தை வரவேற்க இருக்கிறோமா என்பது அந்த மாதத்தை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இப்ப அந்த மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமதானை எப்படி வரவேற்றால் அது மிக்க நலமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய நிலையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹும் அவருடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, நாம் பாவங்கள் நிறைந்த உள்ளத்தோடு தவறுகள் செய்த நிலையில் அந்த ரமதான் மாதத்தை வரவேற்பது என்பது ஒரு நல்ல மூமினுக்கு அழகல்ல. மாறாக தூய்மையான முறையில் தௌபா செய்து நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை தேடி அல்லாஹ்விடம் கெஞ்சி உருகி மன்றாடி பாவமன்னிப்பு தேடிய நிலையில் அந்த மாதத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்பதுதான் ஒரு மூமினுடைய சிறப்பு அம்சமாக இருக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய மாபெரும் கிருபையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே தன்னுடைய பாவ மன்னிப்பு என்ற அந்த பண்பை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
இரவிலே தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு தேடினால் அவர்களை மன்னிப்பதற்காக. ஒவ்வொரு நாள் பகலிலும் தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்கள் தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிப்பதற்காக. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியாக இருக்கின்றது. எனவே நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர தயங்கக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. மிக விரைவாக ரப்புல் ஆலமீனிடம் உருகி மனம் உருகி பிரார்த்தனை செய்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு பெற வேண்டும் என்பதை நாம் முனைப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த மன்னிப்பு தன்மை எந்த அளவுக்கு விசாலமானதாக இருக்குது என்று சொன்னால், நம்மை விட, அதாவது ஒரு மூமின் சாதாரண ஒரு தவறுகள் செய்யக்கூடிய, சின்ன சின்ன தவறுகள் ஈடுபடக்கூடிய, அறியாமையில் பெரிய தவறுகள் செய்யக்கூடிய, நார்மலாக மக்களுக்கு வந்து என்ன தவறுகள் பரவி கிடக்கின்றது, அந்த பாவங்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை விட கடுமையான பாவங்கள், மிகப்பெரிய பாவங்கள், சுவனத்துக்கு செல்லவே முடியாது என்று அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்ட பாவங்களை செய்தவர்களை கூட ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு கருணை உள்ளத்தோடு மன்னித்திருக்கிறார் என்று நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாம் அறிவீர்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. 99 கொலைகளை செய்த ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் 99 கொலைகளை ஒரு மனிதன் செய்து விடுகிறான். செய்துவிட்ட பிறகு அவன் தான் செய்த அந்த பாவங்கள் மீது அவனுக்கு ஒரு கவலை ஏற்பட்டு அவன் வெட்கி தலை குடிந்து அவன் வந்து கை செய்தப்படுகிறான். அவனுக்கு அப்பொழுதுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவியாக நாம் வாழ்ந்திருக்கிறோம், உலகத்தில் ஒரு நன்மை கூட செய்யவில்லையே, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நாம் இதற்கு பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு நல்லவனாக திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகின்றது. எனவே இதுக்குண்டான இந்த 99 கொலைகளுக்குண்டான பாவன்பு கிடைக்குமா என்று தவிக்கிறான். இதற்காக ஒரு அறிஞரிடம் சென்று கேட்கிறான், 99 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறான். அந்த மனிதரோ, உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும், உன்னை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான், நீயோ ஈவிரக்கமின்றி இத்தனை பேரை 99 பேர்களை கொலை செய்திருக்கிறாய், எனவே நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அவர் வந்து அவனை மிகவும் இகழ்ச்சியாக அவனுக்கு பதில் தருகிறார். உடனே அந்த மனிதன் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்காது என்கின்ற பொழுது, அப்போ உன்னையும் நான் கொலை செய்து விடுகின்றேன் என்று, எத்தனை பாவம் செய்தாலும் அதே தண்டனை தானே, அப்போ உன்னையும் நான் செய்து கொலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்கிறான், கொலை செய்து விடுகிறான். ஆக 100 கொலையாக ஆகிவிட்டது. இப்போ 100 கொலை செய்த நிலையில் மீண்டும் அவன் தௌபா கிடைக்குமா, பாவத்துக்கு இந்த நான் செய்த இந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று தவிக்கிறான். அவனுடைய உள்ளம் தடுமாறுகிறது. அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது, இந்த இடத்துக்கு நீங்க போங்கள், ஒரு சிறந்த அறிஞர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் சென்றால் ஒரு அழகான தீர்வை உங்களுக்கு சொல்வார் என்று சொல்லப்பட்ட பிறகு அந்த சுட்டி காட்டப்பட்ட அந்த அறிஞரின் அவரிடம் செல்கிறான். அந்த அறிஞரிடம் செல்கிறான். சென்று, நான் 100 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பளிப்பானா என்று மிகவும் கவலையோடு கேட்கிறார். அந்த அறிஞரோ சொல்கிறார், ஏன் கிடைக்காது, லா யஹூலு பைனல்லாஹி வ பைனக அஹதுன், உனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் யாரும் குறிக்கிட முடியாது, அல்லாஹ்வுக்கும் உனக்கு இடையில் யாரும் தடையிட முடியாது, குறிக்கிட முடியாது. அல்லாஹ் உன்னை நிச்சயமாக மன்னிப்பான். ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம், நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இடம் கெட்ட இடம், பாவிகள் நிறைந்தக்கூடிய இடம். எனவே அந்த இடத்தை விட்டு நீ தூர விலகி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு நீ செல்ல வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகின்றது. அந்த மனிதன் சந்தோஷப்பட்டவனாக, ஆனந்தப்பட்டவனாக, உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு, களப்பற்ற இதயத்தோடு, உள்ளத்தோடு அவன் இந்த கெட்ட நகரத்தை விட்டு வெளியேறி நல்ல நகரத்தின் பக்கம், நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த நகரத்தின் பக்கம் அங்கே அவன் செல்கிறான். இங்குதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய கருணை இங்குதான் இறங்குகிறது. தன்னுடைய கருணையான விசாலமான அந்த அருளை ரப்புல் ஆலமீன் இங்கு நிரூபித்து காட்டுகிறான். என்ன ஆகிறது, அவன் போய் கொண்டிருக்கின்ற பொழுது
அவனுக்கு மௌத் ஏற்பட்டு விடுகிறது. மலக்குல் மௌத் அவனுக்கு மரணத்தை கொடுத்து விடுகின்றார். ஆனால் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய அருள் அவனை விட ஸ்பீடாக, அல்லாஹ்வுடைய அருள் அவனை விட விரைவாக அந்த இடத்துக்கு போய் இறங்குகிறது. எங்கே ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் அதாவுடைய மலக்குமார்களும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நாங்கள் தான் என்னுடைய அந்த உடலை எடுத்துவிட்டு சொல்வோம் என்று சொல்கிறார்கள். அதாவுடைய மலக்குமார்கள் நாங்கள் தான் என்னுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு சொல்வோம் என்று சொல்கிறார்கள். 2 பேருக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே விரைவாக முந்திக் கொண்ட காரணமாக அங்கே ஒரு தீர்ப்பளிக்கப்படுகின்றது. இங்கே நான் அவன் வந்த இடத்தை அளந்து பார்ப்போம், எந்த இடத்துக்கு அருகில் இருக்கிறானோ அந்த அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று ஒரு வானவரை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு தீர்ப்பை வழங்குகிறான். அதே போன்று அளந்து பார்க்கப்படுகின்றது. அப்படி அளந்து பார்க்கப்படுகின்ற பொழுது எந்த இடத்தை நோக்கி அவன் சென்றானோ அந்த இடத்துக்கு அருகில் அவன் இருக்கின்றான். அதாவது நல்லவர்கள் வாழக்கூடிய அந்த நல்ல நகரத்தை நோக்கி அவன் சென்ற பொழுது அந்த நகரத்துக்கு அருகே அவன் சென்று விட்டான். எந்த தூய எண்ணத்தோடு சென்றானோ அந்த இடத்துக்கு அருகில் அவன் சென்று விட்டான். எனவே அவன் நல்லவன், சாலிஹான மனிதன் என்று தீர்மானிக்கப்பட்டு அவனை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சோனத்துக்கு தூக்கி சென்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இது கதை அல்ல, இது கட்டுக்கதை அல்ல, இது நடந்த சம்பவம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, சஹீஹான பதிவு செய்யப்பட்ட, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த இடத்தில் நீங்கள் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அவனுடைய எண்ணத்தை எல்லாம் பார்த்தா, களப்பட்ட அந்த உள்ளம், நான் எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம், அல்லாஹ் என்னை மன்னித்துடுவானா என்ற அந்த ஏக்கத்துல அவன் அலைய பாய்ந்து அவனுக்கு தீர்வு கிடைக்காதா என்று பல இடத்துல போய் ஒரு ஆள்கிட்ட போனா தீர்வு கிடைக்காது என்று சொன்ன போது அவன் அந்த பாவத்தை அந்த தீர்ப்பு அவனை பாவத்தை செய்ய தூண்டியது. அவர் மீண்டும் ஒரு கொலை செய்தார். இரண்டாவது அறிஞர் அவனுக்கு அழகான ஒரு தீர்ப்பை சொல்லி அவருக்கு அழகான ஆலோசனை செய்ய சொன்ன போது அல்லாஹ்வுடைய கருணை, அவருடைய அந்த அருள், அந்த அன்பின் மீது அவனுக்கு மீண்டும் ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக செல்கின்ற பொழுது மௌத் வருகின்றது. அல்லாஹ் தன்னுடைய கருணையால் அவனை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்புகிறான். என்றால் சாதாரண பாவங்கள் செய்து கொண்டக்கூடிய மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியத்தில் வேணுமென்றே ஒரு மனிதன் மூழ்கி அதை பாவம் என்று தெரிந்திருந்தும் அது செய்து கொண்டிருக்கான் என்று சொன்னார், அவன் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? இங்கதான் அல்லாஹ்வுடைய கருணையை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா நசாராக்கள் பத்தி உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவனை பத்தி உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வோடு சமமாக்கினார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னான் என்றால், லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித். அல்லாஹ் மூணாவது கடவுள் என்று எவர் சொன்னாரோ அவர் நிராகரித்து விட்டார். நிச்சயமாக அல்லாஹ் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு வணக்கத்துக்குரிய நாயன் என்று அல்லாஹ் பதிவு செய்தார். அப்போ அதாவது முக்கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள், தூதர் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்ன கிறிஸ்தவர்கள் அவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஷிர்க், அல்லாஹ் விரும்பாத இணை வைப்பு, அல்லாஹ் ரோஷப்படக்கூடிய இணை வைப்பு, அப்படிப்பட்ட மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூர் ரஹீம். அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டாமா? அல்லாஹ்வை நோக்கி திரும்பி அவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டாமா? வ யஸ்தக்ஃபிரூன அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா? வல்லாஹு கஃபூர் ரஹீம். அப்படி செய்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளன் என்று சொல்லி காட்டுகின்றான். கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், அழைக்கிறான். அது மட்டுமல்ல, ஷருல் ஹலாயிக் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பிடங்களே மிக மோசமான படைப்பிடமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய
கடைசி தரஜாவில் இருக்கிறார்கள். நரகத்துடைய மிக ஆழமான இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன நரகத்துடைய கடைசி அந்த செதுவோ அதுதான் அவர்களுடைய இடம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். வலன் தஜ்தலஹு நஸீரா, நபி அவளுக்கு நீ எந்த ஒரு உதவியாளரையும் நீ பார்க்க முடியாது, காண முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு சலுகை தருகின்றேன். இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வஅதஸமு பில்லாஹி வஅக்லஸு தீனஹும் லில்லாஹி ஃபஉலாயிக மஅல் முஃமினீன். ஆனால் எவர்கள் தௌபா செய்து தூய்மையான முறையில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்து தன்னை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக அப்பழுக்கற்ற முறையில் ஆக்கி கொண்டார்கள் என்றால் அவர்கள் முமினோடு சேர்ந்து விடுவார்கள், மற்ற முமினோடு சேர்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு கூட தௌபா உண்டு. அவர்கள் தௌபா உண்டு. தௌபா செய்து தன்னை சீர்திருத்திக் கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை இக்லாஸான முறையில் ஆக்கி கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்து கொண்டார்கள் என்றால் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். மன்னித்து அவர்களும் மற்ற சஹாபாக்கள் கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்பேற்பட்டவர்களுக்கு மன்னிப்பு இருக்குது என்று சொன்னால், நம்மை போன்ற சாதாரண உண்மைகள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் வாசலை விசாலமாக திறந்து வைத்தது என்று சொன்னால் நமக்கு திறக்க மாட்டானா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அஸ்ஹாபுல் ஹுதூத், அதாவது பெரிய பானையிலே, அதாவது பிரம்மாண்டமான பானையிலே நீர் கொதிக்கப்பட்டு வைக்கப்பட்ட அந்த நீரிலே மக்களை, விசுவாசிகளை போட்டு கொலை செய்த அந்த சம்பவத்தை பற்றி அஸ்ஹாபுல் ஹுதூத் என்று சொல்கிறார். அஸ்ஹாபுல் ஹுதூத் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பல பேரை, பல விசுவாசிகளை உயிரோடு கொதிக்கக்கூடிய நீரிலே போட்டு கொலை செய்த அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஸும்ம லம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். நிச்சயமாக எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் சோதனைக்குள்ளாக்கி விட்டார்களோ, பிறகு அவர்கள் தௌபா செய்யவில்லையோ, ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், அவர்களுக்கு ஜஹன்னமுடைய வேதனை உண்டு, வலஹும் அஸாபுல் ஹரீக், அவர்களை எரிக்கக்கூடிய வேதனை உண்டு, அவர்களுக்கு எரிக்கக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல அல்லாஹ் சும்மா மெத்தூபுன்றான். அவர் தௌபா செய்யவே இல்லை. மூமின்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமை செய்துவிட்டு அதுக்கு தௌபா செய்யவே இல்லை, பாவம் செய்யவே, அவருக்கு பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அது எனவேதான் அவர்களுக்கு ஜஹன்னமுடைய நரகத்துடைய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது, எரிக்கக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தௌபா செய்திருந்தால், அந்த பாவத்துக்குள்ளான பரிகாரம் தேடி இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? அவர்களை மன்னித்திருப்பான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஆயத்து சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் முஸ்ஸிர்ருன் அலா துனூபிஹிம், அவங்க அந்த பாவத்தை மூழ்கி இருந்தார்கள், தான் செய்து சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் தினசில தௌபா செய்கிறார் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இவ்வளவு பெரிய படுமோசமான கொடுமைகளை, சித்திரவதைகளை செய்தவர்களை கூட அல்லாஹு தஆலா மன்னிக்க காத்திருந்த என்கின்ற பொழுது நாம் எல்லாம் அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு பாவம் செய்யல இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நோக்கி சொல்லுகின்றார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை நோக்கி சொல்லுகின்றான், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ யார்? நான் அவரை மன்னிப்பேன், உன்னை மன்னிக்க மாட்டேன். அவரை மன்னித்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவரை நரகவாசியாக ஆக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஊடுருவ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. அவன் மட்டும்தான். யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, அல்லாஹ் யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, மனிதருக்கும் அவனுடைய இதயத்துக்கும் இடையில் ஊடுருவக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவன் தான். அதே போன்று மனிதர் செய்யக்கூடிய காரியத்துக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில அவனை தவிர வேற எந்த மனிதன் குடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் மட்டுமே எல்லாமே நடக்கும். அதே போன்று இன்னொரு ஒரு சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம் சொல்லி காட்டுகின்றார். சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறுகின்ற அந்த செய்தி, ஒரு மனிதர் மரண தருவாயில இருக்கும் பொழுது தன்னுடைய
பிள்ளைகள் அழைக்கிறார், அழைத்து சொல்கிறார், வாழ்நாள் முழுவதும் நான் எந்த ஒரு நன்மையும் செய்யவே இல்லை, பாவத்தை செய்திருக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய அச்சம் என்னை சூழ்ந்து கொண்டது, அல்லாஹ் என்னை கடுமையாக தண்டிப்பான் என்று நான் அஞ்சுகிறேன். ஆகவே அல்லாஹ்வுடைய தன்னிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்கிறார். என்ன காரியம் செய்யணும்? நாங்க பிள்ளைகள் கேட்கிறேன், நான் இறந்து போன பிறகு என்னுடைய பிரேதத்தை நீங்கள் அடக்கம் செய்யாதீர்கள், மாறாதீர்கள், எரித்து விடுங்கள். எரித்தது மட்டுமல்லாமல் அதன் சாம்பலை ஒரே இடத்தில் வைத்து விடாதீர்கள், பல இடங்களில் தூவி விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த பிள்ளைகளும் அவர் இறந்து போன பிறகு அவரை எரித்து அந்த சாம்பலை பல இடங்களில் தூவி விடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒன்று திரட்டுவதில் சக்தி வாய்ந்தவன் இல்லையா, ஆற்றல் மிக்கவன் இல்லையா? அவன் பல இடங்களில் தூவப்பட்ட எல்லா சாம்பலையும் ஒன்று சேர்த்து அந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார். அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார், ஓ மனிதா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய உன்னை தூண்டியது எது என்று கேட்டபோது அந்த மனிதர் பதில் சொல்கிறார், யா அல்லாஹ், உன் மீது கொண்ட அச்சம்தான். நான் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை, பாவங்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். மரண தருவாய் என்பது உன்னை பற்றி அச்சம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீ என்னை தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் நான் உன்னிடம் தப்ப முடியாது, கடுமையா தண்டிப்பா. எனவே உன்னுடைய தன்னிலிருந்து தப்பிப்பதற்காக நான் இவ்வாறு செய்தேன் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா என்னுடைய தண்டனையை அஞ்சி நீ இவ்வாறு செய்தது காரணமாக, எனக்கு அஞ்சி நீ இவ்வாறு செய்தது காரணமாக உன்னை அன்று நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இதுவும் சஹீஹான ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ வாழ்க்கையில நன்மையே செய்யாம தீ மட்டுமே செய்து கொண்டது கடைசி சமயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவர்கள் செய்த தௌபா, அவர் செஞ்ச தௌபா, அவர் செஞ்ச பாவமன்னிப்பு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து அவளை ஏற்று சுகனத்துக்கு அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னால், நம்மை போன்ற சாதாரணமாக பாவம் செய்தவர்களுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டானா? எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனுடைய அருளை கவலை விட்டு நான் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபி, நீங்கள் சொல்லுங்கள், பாவங்களில் வரம்பை மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே, பாவம் செய்து அந்த பாவத்தின் ஒரு வரம்பு இருக்கின்றது, அந்த வரம்பையே மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். நிச்சயம் அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறான். நிச்சயமாக அவன் மன்னிப்போனும் கிருபையுடையவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நீங்க வாருங்க, நான் மன்னிக்கிறேன், எவ்வளவுதான் பெரிய பாவங்கள் செய்துதான் சரி, உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் வாருங்கள். ஆனால் என்ன நிபந்தனை? இஹ்லாஸோடு வாருங்கள். இந்த ஆயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதிகுல் அஸாபு ஸும்ம லா துன்ஸரும். வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். வஅஸ்லிமு, அவனுக்காக முற்றிலும் கட்டுப்படுங்கள். அவனுக்கு முற்றிலும் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள், கட்டுப்பட்டு முற்றிலும் நீ முஸ்லீமாக விடுங்கள், கட்டுப்பட்டு விடுங்கள். எதுக்கு முந்தி? கபுல் அன் யஅதிகுல் அஸாபு ஸும்ம லா துன்ஸரும். ஒரு வேதை உங்களுக்கு வந்து அதற்கு நீங்கள் அந்த வேதை நீங்கள் உதவி செய்யப்படாமல் இருப்பீர்களே, அந்த மாதிரி வேதை வருவதற்கு முன்பு உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அருமை சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதம், புண்ணியமிக்க அந்த மாதம் நம்மை நோக்கி வருகின்றது. நாம் அதை வரவேற்க காத்திருக்கிறோம். எல்லாரும் காத்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதை வரவேற்பதில் தான் நாம் பல தரப்பட்ட வகையில் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை தூய்மையான தௌபாவோடு நாம் என்ன செய்யணும்? அதை வரவேற்கணும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடம், இந்த மாதம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்விடம் நாம் பாவமன்னிப்பு பெற்று அதை தூய்மையான எண்ணத்தோடு, உள்ளத்தோடு, பாவமற்ற ஒரு உள்ளத்தோடு அந்த ரமதானை வரவேற்றால்தான் அதற்குண்டான அழகு, அதற்குண்டான ஒரு கண்ணியம், கௌரவம், சங்கை என்பது இருக்கும். இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாட்ட
நான் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா ஒருபோது இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஏன் இவ்வளவு நாள் தாமதிச்ச, போன வருஷம் மன்னிப்பு கேட்கல, இதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்கல, இப்பதான் உங்க நேரம் கிடைச்சுதா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டான். அல்லாஹ் நோக்குவது நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தால் மனம் உருகி களப்பட்ட இதயத்தோடு அவனுடைய பாவ மன்னிப்பு கோருகிறோமா, இல்லை சாதாரணமா ஏனோத என்று கூறுகிறோம் என்பதைத்தான் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்து அல்லாஹ் சொல்ல மாதிரி அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வசனம், எல்லா நேரத்திலும் நீங்க தௌபா செய்கிறீங்க, தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்ல பொதுவான வசனம், எல்லா எப்போலாம் தௌபா செய்யலாம். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், விசுவாசிகளே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு ஒரு அழைப்பு. அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, உங்களுடைய தௌபா எப்படி இருக்கணும், ஈமான் கொண்டவர்களே நீங்க தௌபா செய்கிற தௌபா எப்படி இருக்கணும், தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான தௌபா, களப்பற்ற தௌபாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌபாவைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் எதிர்பார்ப்பது இது மட்டும்தான், களப்பற்ற உள்ளத்தை தான், களப்பற்ற பாவ நீப்பை தான், இது மட்டும் எதிர்பார்க்கிறான். மற்றபடி வேறு எதையும் அவன் நம்மிடம் எதிர்பார்க்கவே இல்லை. ரப்புல் ஆலமீன் விசாலமானவன், அவனுடைய விசாலமான அந்த கருணைக்கு எல்லையே இல்லை. அதை வர்ணிப்பதை நம்மால் வர்ணிக்க முடியாது. ரப்பு கருணையானவன், அன்பானவன், அருளானவன், நிகரற்ற அன்புடையவன் என்று நாம் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அது வாயால் சொல்வது பத்து போதாது, அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே அதன் மீது அல்லாஹுடைய அந்த விசாலமான கருணை மீது, அந்த அருளின் மீது, பாவ மன்னிப்பு தன்மையின் மீது, மன்னிக்கக்கூடிய அந்த பண்பின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் கெஞ்சி மன்றாடி ரமதான் வருவதற்கு முன்பு பாவ மன்னிப்பை கோரி களப்பட்டவர்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெறுவோமாக. அதற்கு பிறகு ரமதானை அழகான முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்போமாக என்று கேட்டுக்கொண்டு, அப்படிப்பட்ட அற்பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் மனைவி ஆக்குவானாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.